ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பூரிக்கிழங்கு எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். அதுக்கு நான் மீடியம் சைஸு கொஞ்சம் பெருசாக 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போது அவிச்சு ஒரு 3 விசிலுக்கு அவிச்சு எடுத்துருக்கேன். இப்போ வந்து வானிலையில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு, நான் கொஞ்சம் தான் போடுறேன். கடுகு 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் பெருஞ்சீரகம், அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க, அதுவும் 1/4 டீஸ்பூன் தான். அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற இஞ்சி அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து பெருசு 2, சிறுசு 1 எடுத்திருக்கேன். கீரி போட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. அதுக்கு நான் கொஞ்சம் வதங்கட்டும். அந்த வாசனை, அந்த இஞ்சி வாசனையும் பச்சை மிளகா வாசனையும் இருந்தாலும் பல்லாரி போட்டுக்கோங்க. இப்போ நான் மீடியம் சைஸ் 2 பெரிய பல்லாரி எடுத்திருக்கேன். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, ஓரளவு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நீங்களும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா இது உப்பு போட்டால் நல்லா வதங்கும். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் பொடி அப்புறம் போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ வந்து அவிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கு நான் நல்லா பிசைஞ்சிட்டேன். நல்லா வெந்துருச்சு மாவு மாதிரி. இப்போ அதையும் அது உள்ளே சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. நல்லா எல்லா பக்கமும் இந்த மஞ்சள் பொடி, அந்த மசாலா எல்லாம் அந்த உருளைக்கிழங்கை பிடிக்கிற மாதிரி நல்லா கிண்டி கொடுங்க. இன்ன பிறகு நான் இப்போ சின்ன கிளாஸில் 1 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. நல்லா கிளறி கொடுங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் எனக்கு வந்து கொஞ்சம் கட்டியாக தான் வேணும், அதனால் நான் 1 கிளாஸ் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா 1.5 கிளாஸ் கூட சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து நான் பொட்டுக்கடலை பொடி எடுத்திருக்கேன், அதாவது பொரிகடலை பொடி. இது வந்து நான் நைஸாக அரைக்கல, லைட்டாக கொஞ்சம் திப்பியாக இருக்கும். அதை நல்லா கரைச்சிக்கிறேன். நான் ஒரு 1.5 நல்லா கலக்கி அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. கிளறின பிறகு மூடி வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா நமக்கு வந்து இப்போ வந்து நமக்கு பூரிக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. நல்ல இந்த மாதிரி இப்போ வந்தால் ஓகே. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ வந்து கருவேப்பிலை தேவையான அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லி இலை. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் கருவேப்பிலையும் மல்லி இலையும் சேர்க்கணும். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி வச்சுங்க. பூரிக்கிழங்கு ரெடி. வந்து ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூரி வந்து இது கடையில் வாங்கின கோதுமை மாவு தான். வீட்டில் அரைச்சது காலி ஆகிடுச்சு, அதனால் கடையில் வாங்கியாச்சு. கடையில் வாங்கின மாவு நல்லாயிருக்கு. வீட்டில் அரைச்சோம்னா அது கூட கொண்டக்கடலையும் சேர்த்து அரைப்போம், அது சத்தாக இருக்கும். இதில் கொண்டக்கடலை சேர்க்க மாட்டாங்க. பூரி ரெடி ஆகிடுச்சு. சுட சுட அந்த குளிருக்கு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இரவு உணவு பூரியும் பூரிக்கிழங்கும். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். பாய், குட் நைட்.